30% வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல மாட்டேன் நான். விஜயோட ரசிகர்கள், அந்த விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான மக்கள் வந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிரான மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால் அந்த வெற்றி வந்திருக்கு. இப்போ நல்லா போய்ங்க, இப்போ 4,89,00,000 வாக்காளர்களில் எவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள். விஜயோட இந்த வெற்றி பயணத்துக்கு இப்போ ஒரு எஸ்ஐஆர் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துது சார். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக ஒரு காரணம் நம்ம தேட முடியாது சார். அது இயலாமை உள்ளவர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு வன்மம் கிடையாது. விஜய் மீது இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால், விஜய் மீது நான் ஒருவேளை அமித்ஷா வந்து இபிஎஸ்ஸை லாக் பண்ணாமல், அதாவது கூட்டணியை லாக் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பிரச்சாரம், அவருடைய அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனியாக ஒரு அணியை, சுதந்திரமாக ஒரு அணி அமைச்சு பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா, நீங்கள் தலைவர்களே புலம்புறீங்க, அப்போ கீழே தொண்டனுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் ஸ்ட்ராங்காக கையை பிடிக்கல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து விஜய் பெரும்பான்மை பெறுவார்னு பேசுகிறாரு. இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ரிசல்ட் வந்த பிறகு பேசினா கூட பரவாயில்ல. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே பெட்டர்னு நினைக்கிற ஒரு சூழல் வரலாம். அல்லது அதிமுக எதிர்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா, உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா அதிமுக வேணும்னு நினைக்கலாம். இப்போ எதிர்கட்சியாக திமுக வரணுமா அதிமுக வரணுமா, எப்படி இருக்கும்? இல்லை, அதிமுக தான் வந்து பார்த்தா இப்போ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அவங்க எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ஆதரவுனா எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து திமுகவுக்கு போயிடும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டாட்சி கூட்டாட்சின்றதுலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 எம்எல்ஏ தான் எங்களுக்கு தேவை, அதுக்காக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்போம் அப்படியே கொடுத்தால் கூட, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வாங்கினாங்கன்னா அவரோட டெக்காரம் போயிடும். கோட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேலரியில் உட்கார காட்சியெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. பார்வையாளர் கேலரி இருக்குல்ல, ஆமாம், அந்த கேலரியே வந்து திரிஷா உட்கார்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ தலைவிதி இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு இருக்குது, அனுபவிங்க. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு அப்படின்னு யார் சொன்னது? ஏற்றுப்பீங்களா சார்? ஏற்றுப்பீங்களா இல்லையா சார்? சார் தோல்வி அடைஞ்சா சார் இதுதானே சார்? சார் இங்கே மகேசன் கிகேசன்லாம் கிடையாது. எனக்கு வந்து இந்த இறை நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. மக்கள் தீர்ப்பு அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். ஆட்சி வந்து மாற்றம்னு மக்கள் விரும்பி இருக்கிறாங்க, மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எல்லாருடைய தேர்தல் கணிப்பும் பொய்யாயிடுச்சு. எல்லாருடைய தேர்தல் கணிப்பும் பொய்யாயிடுச்சு. ஸோ மக்கள் வந்து தீர்ப்பளிச்சுறாங்க. அப்போ உடனே நம்ம வந்து இங்கே வந்து மக்களை வந்து திட்ட முடியாது சார். மக்கள் இங்கே நல்லா புரிஞ்சுங்க, ஒரு முகத்தோடு மக்கள் வாக்களிக்கல. ஒரு 30% வந்து இப்போ விஜய் வாங்கியிருக்கிறாருன்னா ஒரு 30% மக்கள் வந்து விஜய்க்கான அந்த கவர்ச்சி அரசியல் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. 70% வந்து கவர்ச்சி அரசியல் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு 30% வந்து கவர்ச்சி அரசியல் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. மீதி இருக்க 70% வந்து கேட்டால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரானவங்க கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வர வச்சிருக்கணும். அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் மாறி மாறி வாக்களிக்கிறோம். 3வது நபர் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட வந்து அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம், வாக்களிச்சிருக்கிறேன். மாற்று அரசியல் நோக்கி பயணிச்சிருக்காங்க மக்கள். ஆமாம், மாற்று அரசியலுக்காக மெஜாரிட்டி வாக்கு வந்து மாற்று அரசியலுக்காக வாக்களிச்சிருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவர் எப்படி ரூலிங் பண்ணுவார் அதெல்லாம் தேவையில்லைங்க. இவங்க 2 பேரும் வேண்டாங்க, சும்மா திரும்ப இதே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுங்க வேண்டாம். புதிய வாக்காளர்கள் ஒரு 30% வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல மாட்டேன் நான். விஜயோட ரசிகர்கள், அந்த விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான மக்கள் வந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிரான மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால் அந்த வெற்றி வந்திருக்கு. இப்போ நல்லா போய்ங்க, இப்போ 4,89,00,000 வாக்காளர்களில் எவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள். சரி பாதி இல்லை. இந்த வெற்றி, அதாவது விஜயோட இந்த வெற்றி பயணத்துக்கு இப்போ ஒரு எஸ்ஐஆர் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துது சார். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக ஒரு காரணம் நம்ம தேட முடியாது சார். அது இயலாமை உள்ளவர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, எனக்கு வன்மம் கிடையாது. விஜய் மீது இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால், விஜய் மீது நான் அந்த கடந்த கால விமர்சனங்களை, பெரும்பாலான விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் குடும்பம் சார்ந்த விமர்சனங்கள் தான் நான் வச்சுருக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதில் பின்வாங்க மாட்டேன். தொடர்ந்து நான் வந்து அந்த விமர்சனங்கள் நான் வைப்பேன்.
ஆனால் வந்து இங்கே ஒரு மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான வந்து எண்ணத்தில், எதிர்க்கட்சிக்கு எதிரான எண்ணத்தில் வந்து இங்கே வந்து ஒரு புதிய ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதை நம்ம மதித்து தானே தீரணும். அதனால் வரட்டும், ஒரு 6 மாத காலம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கட்டும், அவர் எப்படி ரூலிங் பண்ணுறாருன்னு தான் பார்ப்போம். இப்போ மெஜாரிட்டி நீங்கள் மறுபடியும் புரிஞ்சுங்க, நீங்கள் நல்லா இங்கே விஜய்க்கு வந்து 150 சீட்டு போட்டுலாம் மக்கள் ஆதரிக்கலை. இங்கே 117க்கே தள்ளாடுது, பார்க்குறீங்கல்ல. சரிபாதி மெஜாரிட்டியே 105 இருக்கு, அது 100க்கும் வரும், அது 110 வரலாம். மொத்தம் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி யாருக்குமே வரல. மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை. இருக்கிறதுல சிங்கிள் மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு. சரி, இப்போ திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு, வந்து 2வது இடத்துக்கு அதிமுக இருந்தாலும் முதல் இடம் வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க போது அந்த அந்த இருக்கிற வாக்களிச்சதில் பார்க்கணும். இப்போ 4 கோடியே வந்து 89 லட்சம் வாக்குகளில் வந்து சரிபாதி ஒரு 2.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க போது மெஜாரிட்டி தானே சார். அது 1 கோடி கூட வாக்கு வாங்க மாட்டாரு, 70 லட்சம் வாக்குகள் வாங்குவாரு அப்படின்னு சொல்லும்போது 2.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்களே. இப்போ பிந்தைய காலத்தில், அதாவது போன எலெக்ஷன் முன்னாடி பேசினப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், குறிப்பிட்ட ஒரு வாக்கு தான், அதாவது அதிமுகவோ திமுக வாக்கு வாங்கி சரியும், ஆனால் வெற்றி வாய்ப்பை நோக்கி விஜய் வரமாட்டேன்னு பேசணும். கரெக்டு சார். நான் சொல்கிறேன், நம்ம பேசுறது எதுவும் நம்ம விட்ரா பண்ணிக்கிட்டோம், எதுவுமே நம்ம விட்ரா பண்ணல. இதை தாண்டி மக்கள் வந்து இங்கே சம்பவங்கள் பாருங்கள். அவர் கட்சி தொடங்கி பட்டி தொட்டியெல்லாம் போயிருந்தாருன்னா கூட நம்ம சொல்லலாம். அவர் கட்சி தொடங்கி பட்டி தொட்டியெல்லாம் போகவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட குறைவான இருக்கிற வேட்பாளர்களில் இருக்கிற கட்சிகளில் வந்து சிஎம் கேண்டிடேட்லேயே உழைப்பை வந்து குறைவாக கொட்டினது யாருன்னு கேட்டால் அது விஜய் தான். அப்போ உழைப்பையும் குறைவாக கொட்டியிருக்காரு. பெரிய கொள்கை அரசியல் வந்து பெருசாக பேசி முழங்கலை. பல மணி நேரம் வந்து மேடையில் வந்து முழங்கலை, பேச எதுவுமே இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணாமையே இந்த 2.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது வந்து விஜய்க்கு ஆதரவுன்றதை காட்டிலும் கேட்டால் வந்து இந்த எதிரலை தான். இந்த ஆட்சிக்கு எதிரான, எதிர்கட்சிக்கு எதிரான, நல்லா கவனிக்கணும், ஆட்சிக்கு எதிரான எதிர்கட்சிக்கே எதிராக. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இப்போ எனக்கு சின்ன ஒரு நம்பிக்கை வருது. அது சரியாக தப்பான்றது இந்த காணொலி பார்க்குறவங்க முடிவு பண்ணட்டும். ஒருவேளை அமித்ஷா வந்து இபிஎஸ்ஸை லாக் பண்ணாமல், அதாவது கூட்டணியை லாக் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பிரச்சாரம், அவருடைய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தனியாக ஒரு அணியை, சுதந்திரமாக ஒரு அணி அமைச்சு பிஜேபி அல்லாத ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா மைனாரிட்டி வாக்குகள் வந்து அந்த பக்கம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிமுக பக்கம் இஸ்லாமியர்கள் ஓட்டு கூட அங்கே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட என்டிஏ அலையன்ஸில் இல்லாமல் இருந்தாருன்னா, இப்போ பிஜேபி மட்டும்தான் சார் இருக்கிறதே பெரிய கட்சி, அது எல்லாருமே சொல்கிறாங்க, அவங்க வலதுசாரிகளே சொல்கிறாங்க. நாம அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3% இருக்குமா, அது கூட வந்து சொல்ல தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இல்லை, ஒரு 3% இருக்குமா, அந்த 3% இவரை இழந்திருக்கா ஒரு 10% வாக்குகள் வந்திருக்கும்னு சொல்ல வரேன் நான். சரி, அப்போ இந்த வெற்றி மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, இன்னும் முன்னேறி இருக்கும். ஏன்னா அதிமுக பெற்ற வந்து அந்த வாக்குகளை பார்க்கும்போது தவறான கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் கேட்டால் வந்து அமித்ஷாவுடைய தவறான கனவு தான். வேகமாக வந்து நீங்கள் இந்த பதில் சொன்னதுனால நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வைக்கிறேன். இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து என்டிஏ கூட்டணி உள்ளே இருக்கிறது தான், அதனால் வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் பிரதானமாக அவங்க வாங்குற அந்த 65 சீட்டை வாங்கிடுறாங்க. எப்போவுமே அந்த ஒரு 65 அதிமுகவுக்குன்னு அந்த லெகசி ஓட்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்காங்க. திமுக ஆட்சியை பார்த்து மக்கள் அந்த பக்கம் போயிருக்காங்களா? தாவேக்கா. அதுதான் இன்னொரு கேள்வி, திமுக கூட்டணியினால தான் இந்த தோல்வி வந்திருக்கு சார். முதல்ல இப்போ நீங்க திமுக கூட்டணி சலசலப்புக்கு தான் இந்த தோல்வி. கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன், திமுக வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மெர்ஜாகவே இல்லை. அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் தலைவர்கள்கிட்டயே வந்து பூசல் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ நேற்றைய தினம் வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எப்படிலாம் பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். இதுதான் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெறும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் மட்டுமே கிடையாது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த கூட்டணிக்கே வந்து எதிரான வாக்குகள் இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, அதை தான் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். விசிகாவுடைய அந்த வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிகாவுக்கு வாக்களிக்கலையோ அப்படின்றத, திமுகவினால வாக்களிக்கலையோ, தலைவர்கள்கிட்ட இருக்க அந்த தடுமாற்றங்கள் சார். திருமாவளவன் என்ன பேசினார் நேற்றுக்கு? அவர் பேசுறது ஏதாவது ஒரு நியாயமா, மனசாட்சிப்படி சரியா அவர் பேசுறது? நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வந்துடுறீங்க, உடன்படிக்கை வந்து நீங்கள் வந்து தேர்தல் களமாட்டுறீங்க, மேடையில் முழங்குறீங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியை புகழ்ந்து பேசுகிறீங்க,
மீண்டும் அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கலாம் பேசுகிறீங்க. எல்லாம் பேசிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறீங்க, 2 நாள் முன்னாடி சொல்கிறேன்னா நாங்கள் வந்து களத்தில் இவங்க பணியாற்றலை, அவங்க பணியாற்றலை, தன் சொந்த கட்சிக்காரர்களே பணியாற்றலை, நான் நினச்சிருந்தேன்னா வந்து களத்தை மாற்றிருக்க முடியும். ஏன் மாற்ற வேண்டியது தானே? அன்றைக்கே விஜய் கூட்டணி கூப்பிட்டார்ல, போக வேண்டியது தானே? ஸோ ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அப்போ எந்த லட்சத்தில் நீங்கள் களத்தை வந்து நீங்கள் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சுருப்பீங்க? காங்கிரஸ் தூக்கி 28 நொட்டினாங்க. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மேடையிலே உட்காரல. இல்லை இது நீங்கள் திருமாவளவன் இன்னும் பல பேர் இல்லை இந்த கேள்வி நான் திருமாவளவனை நீங்கள் பேசுனதுக்காக இந்த கேள்வி வைக்கிறேன். திருமாவளவன் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அந்த இடத்துல திமுக அவர் கொடுத்த அந்த இடம் வந்து சரியில்லையோ, அந்த களத்தில் வந்து திருமாவளவனுக்கான அங்கீகாரம் சரியாக கொடுக்கலையோ, அது வேதனை வெளிப்பாடாக இருக்கலாமா? அங்கீகாரம் கொடுக்குறாங்க, குறைவாக கொடுக்குறாங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க உங்களுக்கு கொடுத்த சீட்டை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் காணொலியில். திருப்பி பிரேமலதாவுக்கும் திருமாவளவனுக்கும் வெளியே வந்துருக்கணும் சார், வெளியே வந்துருக்கணும் சார். சார் பிரேமலதா கொடுத்ததுக்கும் நான் சொல்கிறேன் சார். இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, பிரேமலதா நீங்கள் பார்க்காதீங்க, தேமுதிகன்னு பாருங்கள். தேமுதிகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் எவ்வளோ சீட்டு ஒதுக்குனீங்க? முதலமைச்சர் வேட்பாளரே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? கடந்த காலத்தில் விஜயகாந்த் இருக்கும்போது தேமுதிகவுக்கு வந்து நீங்கள் அவர் விஜயகாந்தை நீங்கள் முதல்வராக ஏற்றுக்கிட்டீங்களே. நீங்க தேமுதிகன்னு பாருங்க, நீங்க பிரேமலதான் பாக்குறீங்க. ஒரு கூட்டணியில சிறுத்தைகள் ஓட்டு வங்கி மாறியதற்கு இது ஒரு காரணமான்னு கேட்கிறேன். திருமாவளவனுக்கு சிறுத்தைகள் ஓட்டு மட்டும் கிடையாது, சிறுத்தைகள் ஓட்டு, கம்யூனிஸ்டுகள் ஓட்டு, திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளையும் திமுக வந்து பெறல. இந்த ஓட்டெல்லாம் விஜய் அறுவடை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தலைவர்களே புலம்புறீங்க, அப்போ கேட்குற தொண்டனுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க ஸ்ட்ராங்கா கையை பிடிக்கல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து விஜய் பெரும்பான்மை பெறுவார்னு பேசுகிறாரு, இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ரிசல்ட் வந்த பிறகு பேசினா கூட பரவாயில்ல. களம் யதார்த்தம் தெரிஞ்சிருக்கு சார். தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டீங்க நீங்கள்? ஆனால் திரும்ப பேசுறது ரொம்ப தவறு. நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கள், நீங்க பாருங்க முன்னாடி பாருங்க, நீங்க தவறு சார். ஓட்டு வங்கி ரிசல்ட் வந்த பிறகு அப்புறம் தான் நீங்கள் பேசவே கூடாது. ஒன்று நீங்கள் எதிராக பேசுறீங்கன்னா கூட்டணி வெளியே வாங்க. அரசியல் நிலைப்பாடு தானே. நிலைப்பாடுலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து என்னது, உங்களுக்கு வெளியே வர்றதுக்கான சந்தர்ப்பம்லாம் இருந்து கூட்டணி விட்டு நீங்கள் வரல. எதனால் இருந்தீங்க? ஒருவேளை இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் பிரச்சனைகள் வரும், எதிர்த்து அரசியல் பண்ணணுமேன்றதுக்காக நீங்கள் உடன்படிக்கை இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு உளவுத்துறை மூலமாக ஆட்சி மாற்றம் உறுதின்ட்டு, இப்போ தைரியமாக பேசுகிறீங்க. அதெல்லாம் தப்பு. நீங்கள் பாருங்க, ஒரு விஷயத்தில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தி இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? சரி, அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ தெரிஞ்சிருச்சு இது ரிசல்ட் வந்து உளவுத்துறை மூலமாக வந்து கன்ஃபார்மாக வந்து இது டிஎம்கே ரூலிங் இல்லைங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுனால நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்து சொல்கிறீங்க, நான் நினச்சிருந்தேன்னா அதை பண்ணியிருப்பேன், இது பண்ணேன். நீங்கள் வெளியே வரதுக்கான சந்தர்ப்பம், நிறைய சந்தர்ப்பம் இருந்துச்சு. அந்த தொண்டர்கள் ஏன் நம்பிக்கை எடுக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாவேகாவோட கூட்டணி வச்சிருக்கணும்னு சொல்லுங்க சார். தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ல சார். நீங்கள் திமுகவை ஏன் கட்டிட்டு அழுதுங்க? தேர்தல் உடன்படிக்கை தானே, உடன்கட்டை ஏறுறது இல்லைல்ல. நீங்கள் உடன்கட்டை ஏறுற மாதிரி பண்ணிருந்தீங்க. திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் நீங்கள் ஏன் சுமக்கிறீங்க சார்? நீங்கள் வெளியே வந்துட வேண்டியது தானே. நாங்குநேரி, வேங்கவயல், நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வரதுக்கு. வரல. நீங்கள் கூட்டணி கட்டிட்டு அழுது இருந்துட்டு கடைசியில் இப்போ வந்து புலம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்ப செய்த தவறுன்ற நான் தவறு இப்போ பேசுறது அது அதை விட தவறு. சரி, இப்போ விஜய் ஒரு இந்த தேர்தல் 2026 தமிழக தேர்தல் வந்து ஒரு தொங்கு சபை அமைக்கின்ற ஒரு பார்வையில் தான் போயிட்டு இருக்கு. பெரும்பான்மை விஜய்க்கு கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்ய போறார் விஜய்? சார் என்ன வேணால் நடக்கும் சார். இப்போ உங்களுக்கு ஒருவேளை அதிமுகவோட தனிச்சலத்தில் போட்டிட்டு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில ஃப்ரீடம் இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த பக்கம் வந்து விசிகாவாக இருக்கட்டும், தேமுதிக சொல்லி எவ்வளோ குறையுதோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறாங்க. பர்ச்சேஸில் தான் போகும், பர்ச்சேஸ் தான். இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா சார்? எப்படி திமுக இணையா? இல்லை சார், எனக்கு அதில் ஹோப் இல்லை. அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ எண்ணிக்கை தேவையில்லைல்ல. இப்போ ஒரு 30 சீட்டு ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ குறையிறது எவ்வளோ பார்த்தீங்க? மிஞ்சி ஒரு 10 குறையுமா அதிகபட்சம் போனால் அது காங்கிரஸ் வந்து கூட கேட்டுக்கலாம். காங்கிரஸ் ஓடி வந்து கொடுப்பாங்க ஆதரவு. இது 5 நினைக்கிறேன். காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, 5 மேலே போகும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஓடி வந்து ஆதரவு தருவாங்க. இன்னும் சில கட்சிகள் வந்து ஆதரவு தருவாங்க. ஆனால் மெஜாரிட்டி வந்துடும் சார். 10 சீட்டு குறைஞ்சினா கூட பார்த்தீங்கன்னா 120 தான் ஆட்சி அமைக்கலாம் சார். 118 தான் ஆட்சி அமைக்கலாம், அவ்வளோதான்.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிய போகுது. இப்போ 104 இருக்கு சார். 104 இருக்கு, 107, 108 கூட வரட்டுமே. ஒரு 4 ஒரு ரவுண்டு போச்சுன்னா இப்போ 2 மணி ஆல்மோஸ்ட் பாதி முடிவு வந்துடுச்சு, முக்கால் வாசி. ஆமாம், ஆனால் இதுக்கு மேலே ஏறாதுதான் வாய்ப்புகள் இருக்கு சார். அப்படியே 10 குறைஞ்சாலும் கூட சொல்கிறோம் சார், 10 குறைஞ்சாலும். இந்த பக்கம் திமுக 70 கிட்ட 69லேருந்து 70 அப்படி போயிட்டு இருக்கு, அதிமுக இறங்கிட்டு இருக்கு. இந்த ஏற்றம் இறக்கம் வந்து திமுகவோட பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே பிஜேபி எத்தனை சீட்டுன்றது இன்னும் நமக்கு சரியா தெரியும். பிஜேபி இன்னும் ஒன்று கூட வரல. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள், காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகள் வந்து வந்து பேசலாம். அப்படி இல்லைன்னா இவங்க 2 வந்திருக்கு, தேமுதிக 1 வந்திருக்கு. பாருங்க, அண்ணா திமுகன்னு சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு, என்டிஏவோட ஆதரவுனாக்கா விஜய்க்கு வந்து நிறைய சுலபமாக இருக்கும். ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட கை இதில் ஆட்டம் கண்டிப்பாக இருக்கும். விஜயால ஒரு நன்மை ஏற்படுதுன்னு கேட்டால் வந்து பிஜேபி ஒன்று கூட வரல. விஜயால ஒரு நன்மை ஏற்பட்டு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பிடிஎம் தானே விஜய். அதுதான், ஏன்னா இப்போ அவசியம் இல்லை. இப்போ அந்த பிஜேபியோட இன்னொரு முகமாக தான் இருக்க போகிறாரு விஜய். அது மக்கள் பார்க்க தான் போகிறாங்க சார். 6 மாதத்தில் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் 6 மாதத்தில் ஒரு அரசை வந்து வேணான்னு மக்கள் வந்து கொந்தளிச்ச காலம் இருக்குது சார். எந்த பீரியட் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது 96 இந்த வளர்ப்பு மகன் திருமணம் அது இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்வாதிகார ஆட்சியாக இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து மக்கள் வந்து ஏன்னா 6 மாதத்தில் மக்கள் வந்து ஏன் வந்து வாக்களித்தோம், அந்த சூழல் வந்து உருவாச்சு. அது முழுக்கமும் ஜெயலலிதா ஜெயித்த வெற்றி பெற்ற முதல் தேர்தல். அதுவும் குறிப்பாக வந்து ராஜீவ் மரணத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அனுதாபலை வீசி தான் வந்து மெஜாரிட்டி ஓட்டில் உட்கார வச்சாங்க. மெஜாரிட்டியாக இங்கே அது கூட நடக்கலை. அப்போ ஆட்சி கலையன்றீங்களா? கலையதில்லை. ஒரு 6 மாதத்தில் மக்கள் வந்து எதிரான மனநிலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன் நான். விஜய் கவர்மெண்ட் கெசட்டில் ஏறியாச்சு, விஜய் தான் முதலமைச்சர், எத்தனாவது முதலமைச்சராக வந்துட்டாருன்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆட்சியை இனிமேல் அவர் எப்படி தக்க வச்சுப்பாரு, அதுக்கான கேப்பபிள் இருக்கா? இங்கே இருக்கிற தற்குறிகள், நான் சொல்கிற தற்குறிகள்னா அந்த முதல் வரிசையில் வரக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா, அப்புறம் இந்த இவங்கெல்லாம் வந்து என்னென்ன கோமாளிகள், முதல் முறையாக வந்து கோமாளிகள் ஆட்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. முதல் முறையாக தமிழன் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல் முறை கோமாளிகள் ஆட்சி. அப்போ இந்த கோமாளித்தனம்லாம் நம்ம எவ்வளோ வந்து சரி, இது மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த மக்கள் திரும்பிடுவாங்க. எந்த மக்கள் திரும்பிடுவாங்கன்னா, மாற்றம் வேணும்னு சொல்லி வாக்களிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் திரும்பிடுவாங்க. திரும்பிட்டு இன்னைக்கு இல்லை எது திரும்ப பிரயோஜனம் இல்லைன்ற சார், பிரயோஜனம் இருக்கோ இல்லையா சார்? அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே பெட்டர்னு நினைக்கிற ஒரு சூழல் வரலாம், அல்லது அதிமுக எதிர்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா, உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட்டாங்கன்னா அதிமுக வேணும்னு நினைக்கலாம். இப்போ எதிர்கட்சியாக திமுக வரணுமா அதிமுக வரணுமா எப்படி இருக்கும்? இல்லை, அதிமுக தான் வந்து பார்த்தா இப்போ விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அவங்க எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு ஆதரவிச்சாங்கன்னா எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து திமுகவுக்கு போயிடும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டாட்சின்றதுலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு 10 எம்எல்ஏ தான் எங்களுக்கு தேவை, அதுக்காக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்போம் அப்படியே கொடுத்தால் கூட, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வாங்கினாங்கன்னா அவரோட டெக்காரம் போயிடும். இங்கே ரொம்ப சிக்கல் இது இப்போ இனிமேல் தான். ஏன்னா இப்போ வந்து அந்த இடத்துல எதிர்கட்சி ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎம்கே. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, திமுக எப்பவுமே ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன தெரியுங்களா, ஆளுங்கட்சியை விட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக நல்லா சிறப்பாக செயல்படுவாங்க. இப்போ மீண்டும் ஒரு கூவத்தூர் பார்க்கலான்றீங்களா? கூவத்தூர் அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். கூவத்தூர்லாம் போகாது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலனா பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பர்ச்சேசிங் தான் நடக்கும். கண்டிப்பாக எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இருக்குது. ஆனால் இருக்கிற வந்து எம்எல்ஏக்களில் வந்து தனித்து சின்னத்தில் போட்டிட்டவங்க, தனிச்சின்னங்களை போட்டிட்டவங்களுக்கு அந்த கட்சிகள் வந்து உதிரி கட்சிகள் இருந்து ஆதரவு கேட்கலாம். அதுவும் போதலைன்னா வந்து அதிமுக ஆதரவு பெறலாம். திமுக ஆதரவு ஒருபோதும் இவங்க கேட்கவும் முடியாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அதிமுக வந்து ஆதரவு ஒரு வேலை கேட்கலாம். அதிமுக ஆதரவு அளிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தில் என்னெல்லாம் பிரச்சனையோ அதை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்களா இருக்கணும். இல்லை அவங்க வந்து இணங்கி போனாங்கன்னா, ரூலிங் போனாங்கன்னா எதிர்கட்சி ரோல் பண்ணுறது வந்து டிஎம்கே பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அப்பா இவங்க வேணாம்ப்பா, இவங்களே வரட்டும்பா மீண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க, மக்கள் வந்து தள்ளப்படுவாங்க. அதனால் பொறுத்து தான் பாருங்க இது என்ன நடக்குதுன்னு சொல்லி. முக்கியமாக நம்ம பேசின ஒரு விஷயம், விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு, திருச்சி, பெரம்பூர். ஏதோ வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணி திரிஷா நிற்க போறாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். நம்ம தலையெழுத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆகணும். இன்னைக்கு திரிஷா பனையூர் போயிட்டு விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க போயிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, நட்பு அடிப்படையில் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார்.
கோட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேலரியில் உட்கார காட்சியெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. பார்வையாளர் கேலரி இருக்குல்ல, ஆமாம், அந்த கேலரியே வந்து த்ரிஷா உட்கார்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. உங்கள் தலைவிதி இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு இருக்குது, அனுபவிங்க. நம்ம சார் ஒரு விஷயம் நல்லா தெரியும் சார், இன்றைக்கி வந்து அதனால தான் நான் பதிவு பண்ண ஏற்கனவே, இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பதே ஒரு கற்பனை கதை. இந்த தேர்தல் ஜனநாயகம் என்பது கற்பனை. எப்போ இவிஎம் மிஷின் வந்துச்சா சுத்தமாக வந்து 100% கற்பனை ஆகிடுச்சு. எது வேணாலும் நடக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திகில் படத்தில் வர சஸ்பென்ஸ் காட்சிகள் திருப்பங்கள்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு திருப்பம் தான் இந்த திருப்பம். இப்போ இந்த தேர்தலோட மாற்றுதல் ஏதாவது சூழ்ச்சி செயல் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்திருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சுக்க அப்படிலாம் எதுவும் நடக்கல சார். நம்ம உடனே இப்போ நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த இவிஎம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் சார். எங்கள் வீட்டில் ஒரு பழைய ரேடியோ ஒன்று இருந்தது சார். அந்த ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட காலம் வந்து பாடாமே இருந்துச்சு. நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து பாடவே இல்லை. நாங்களும் பல முறை ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து விட்டுட்டோம். இது வந்து பாட மாட்டேங்குது எதுக்கு சொல்லிட்டு விட்டுட்டோம். ரிப்பேர் பண்ணவே இல்லை. எப்பயாவது வந்து அந்த ப்ளக்கை சொருவிட்டு இப்படி அசைச்சோம்னா கர கர கரன்னு சவுண்டு வரும், அவ்வளோதானே தவிர பாட்டுலாம் பாடாது. புரியுங்க சொல்லுது. திடீர்னு ஒரு நாள் கரண்ட்டு கட் ஆகிட்டு கரண்ட்டு வந்துச்சு. கரண்ட்டு கட் ஆகி சுவிட்சு ஆன்லேயே கிடக்காது. ஏன்னா இது பாட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துருக்கேன். இவ்வளோ பேர் டப்பா பழைய டப்பா, அது பழைய காலத்தில். திடீர்னு ஒரு நாள் கரண்ட்டு கட் ஆகிட்டு திடீர்னு கரண்ட் வந்துச்சு. அப்போ திடீர்னு பாட ஆரம்பிச்சிச்சு. பாட ஆரம்பிச்சுன்னு கேட்டால் சும்மா இருந்துருக்கலாம் போயிட்டு நேராக கொஞ்சம் போய் அசக்கணும் தான் கேட்டால் லேசாக கொஞ்சம் ஷேக் பண்ணோம். ஐயோ பரவாயில்ல ஆரம்பிச்சு பாட்டு பாடுறது ரெடியா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போய் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அசைனா உடனே வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னு கேள்வி அந்த ரேடியோ கிட்ட போய் கேட்க முடியுமா சார்? ஏன் இத்தனை வருஷம் பாடாமல் இருந்தேன், திடீர்னு பாடினேன், திடீர்னு கை வச்ச முன்னாடி ஆஃப் ஆகிட்டேன், திடீர்னு தலையில் தட்டினா கொஞ்சம் நேரம் வந்து மறுபடியும் கட் ஆகிடுது. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமே அப்படி தான் சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டனை அழுத்தி அந்த பட்டனையே உடச்சிட்டான்றான். ஸோ இவிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடு மந்திரம் தான் சார். எனக்கு அதில் வந்து நம்பிக்கை வரல. அந்த இவிஎம்ன்றது எலக்ட்ரானிக் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல சார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் முறையில் வந்து வாக்களிக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும். ஆனால் பட் அது வந்து இப்போ இருக்குது. இதே இந்த அரசு தான் கொண்டு வந்திருக்கு, நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு விஜய் பலமுறை விமர்சனம் வச்சுருக்கீங்க. விஜய் இப்போ வெற்றி பாதையில் இருக்காரு. விஜயோட முதல் கையெழுத்து என்ன விஜய்க்கு சொல்ல வரீங்க? அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு பையன் அனுப்பிச்சிருந்தான். அவன் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் தலைவர் ஆட்சிக்கு இது இப்போ இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சான், எங்கள் தலைவர் வந்து ஆட்சி அமைக்கிட்டான், மாவன உனக்கு வந்து அந்தமான் ஜெயில் தான் உனக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கே கூட அந்தமான் வந்து இவங்க கண்ட்ரோல், இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாதுல்ல, சென்ட்ரல் தானே அது. ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லாம் இங்கே இருக்கோம்ல, இந்த ரீஜனல் அந்த அந்தமானுடைய நிர்வாக அலுவலகம்லாம் ஒரு டூரிஸ்ட்டுக்காக அந்த வச்சுருப்பாங்க. அந்த ஆஃபீஸ்லாம் இங்கே அண்ணா நகரில் கூட எல்லாம் அங்கே ஏதாவது பேசி ஒரு வேளை வந்து அங்கே வந்து ஜெயிலில் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு வச்சுருந்தேன். சரிப்பா பொழுதுபோக்குக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அந்தமான் தனியாக ஜெயிலில் போடும்போது நான் எப்பவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன், அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணேன். சரிப்பா பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒரு வந்து ஏற்பாடு பண்ண சொல்லுங்கப்பான்னு சொல்லி சும்மா தமாஷா அப்படி போட்டிருந்தேன், பதில் போட்டிருந்தேன். அந்த மாதிரி கேட்டால் எங்கள் தலைவருடைய முதல் கையெழுத்தே வந்து ஒன்று அந்தமான் ஜெயிலில் போடுறதான். அதுதான் இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்டால் அவனுக்கு வந்து போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி எனக்கு ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த புழல் ஜெயிலில் வந்து வைக்க சொல்லுங்கள். பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் தான், அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ரன்னிங் டைமு, கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னு சொல்லி மனு கொடுக்கலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து சார் நம்மளுடைய வேலை நம்ம செய்யணும் சார். வன்மத்தோடு செய்யக்கூடாது சார், வன்மத்தோடு செய்யக்கூடாது. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. கழுதையாக இருந்தாலும் குதிரையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுதான் வந்து அரசியல் சாசனத்தின்படி வந்து நீங்கள் நாயாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர். நம்ம இந்திய அரசியல் சாசனம் அப்படி சொல்லுது. மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவன் முட்டாளா, அறிவாளியா, புலவரா, வந்து புரட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. ஒரு நபருக்கு வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது வாக்குரிமை வந்து மிகப்பெரிய வலிமையானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மெஜாரிட்டி வாக்குகள்ன்ற அடிப்படையில் வந்து விஜய்க்கு தனி கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து விஜய் தான் வந்து முதலமைச்சர், அதை நம்ம ஏற்றுட்டு தானே ஆகணும். எல்லாமே மக்கள் பின்னாடி இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி மக்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ மக்கள் சொன்னாங்கன்னா ஏற்று தான் ஆகணும். ஆட்சி அதிகாரம் வந்து குறையினாக்க நமக்கு ஜனநாயக முறைப்படி நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இதே நம்ம பேசுவோம் ஒரு நாள் பின்ன, ஆனால் வன்மத்தோடு பேச மாட்டோம். ஒரு 6 மாத காலம் விடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு 6 மாத காலம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து ரூலிங் பண்ணட்டும். அதில் குறைகள் இருந்தால் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? அது நம்ம கடந்த காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி மாற்றி அமைக்கலையா? இதே சர்வாதிகார ஆட்சி செய்த ஜெயலலிதா ஆட்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு.
இதே வந்து இப்போ கலைஞர் அரசு பல முறை மாற்றியிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தா மாற்றி இப்போ ரெண்டே கட்சி மாறி மாறி ஆட்சி வந்து இப்போ மூன்றாவதாக இருக்கட்டா ஒரு மும்முனை வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது அரசியல். வரவேற்போம், அடுத்த கட்டம் பார்த்துப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார். நாளைய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது மக்களுக்கு? நன்றி. நன்றி சார்.